எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அருணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 27/2/25 இருக்கின்றோம். நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 74 4, 5, 6 ஆவியானவரின் துணை அன்னையின் அன்போடு நாம் இதை வாசித்து கொண்டு வருகிறோம். இன்றைய வாசகம் சீராக் 5:1-8. நம் செல்வங்களின் மேல் நம்பிக்கை வைப்பதையும் அதனிடம் உன் நாட்டங்களுக்கு வலிமையும் அடிமையாகாதே, உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே, எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என்று கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர், பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது, எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன, அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே, நாட்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். ஒரு 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 வீட்டில் ஒரு குடும்பத்தில் 2 சகோதரிகள் வாழ்ந்து வரார்கள். 2 சகோதரிகளும் வெவ்வேறு குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். அந்த வீட்டுக்கு வாழ வந்தவர்கள் மனைவிகளாக, அண்ணன் தம்பிகளுக்கு. மற்றும் அந்த ஊரிலே இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள். இதை பார்த்த மற்றொருவர், அவர் எப்பொழுதும் இவர்களை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்பொழுது இவர்களுக்கு எதிராக இருப்பவர்கள் சொல்கிறார், நான் என்னெல்லாம் செய்தேன், நான் என்னெல்லாம் பண்ண, ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார், ஆண்டவர் என்னை. ஆனால் இவர்கள் அந்த குடும்பங்களில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது. மற்றவர்கள் இவர்களை பார்த்து திருந்தி அவர்களும் கோவில்களுக்கு சென்று அவர்களும் நல்ல ஒரு கன்ஃபெஷன் செய்து. ஆனால் நமக்குள்ள ஒரு சிறிய மன வருத்தம் என்னென்னா, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் கன்ஃபெஷன் என்பது, பாவசிகத்தினம் என்பது ஒரு பெரிய அருங்கொடை. அது ஒரு பெரிய கிஃப்ட் ஆஃப் கேத்லிக்ஸ். அது கேத்லிக் ஒரு பெரிய கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. அதை நம்ம என்ன செய்கிறோன்னா, தவறு செய்யும்போது இருக்கிற துணிச்சல், நான் இதை அடிக்கடி சொல்லுவேன், தவறு செய்யும்போது இருக்கிற தைரியம், தவறு செய்வது இருக்கிற நமக்கு அந்த தற்பெருமை, நாம் கன்ஃபெஷன் தொட்டிக்கு போகும்போது அது வரவே வராது. அங்கத்தான் சாத்தான் நம்மை முடக்கி விடுவான், சொல்லாத இதை மறைத்திடு அதை மறைத்திடு என்று. அதுபோல் இந்த சகோதர சகோதரிகள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவருக்கு முரணாக இருந்த அவரின் பாவங்கள், அவர் செய்த அந்த வார்த்தைகளுக்கும் இதோ இந்த விவிலியத்தில் நாம் எடுத்து சொன்ன அத்தனையும் உண்மை என்பதை நம் வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 9:41-50. நாம் ஒருவருக்கு கொடுக்கும் ஒரு சிறிய ஒரு துண்டு சின்ன ரொட்டி என்றாலும், ஒரு கிளாஸ் தண்ணி என்றாலும் அதற்கு நாம் கைமாறு பெறாமல் இருக்க மாட்டோம். அது நாம் கடவுளுக்கே கொடுப்பது போல் பிறரை நன்மை செய்ய நாம் பயக்குவோம். பிறர் முன்னால், சிறுவர் முன்னால் நாம் நன்மை செய்யும்போது அவர்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் முன் செய்கிற தீங்கை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஒருவர் நமக்கு பாவம் செய்துவிட்டால் நாம் நரகத்துக்கு போகும்போது ஒரு கை கால் இல்லாத போகக்கூடாது என்பது இறைவனின் விருப்பம். ஒரு பாவி கூட நரகத்துக்கு போகக்கூடாது என்று தான் இறைவனின் உண்மையான திட்டம். அவர் பாவிகளுக்காக வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார், பாவிகளை மனமாற்றி ஏற்றுக்கொள்ள வந்தார் என்பதை நாம் அதான் உப்பு உவர்ப்பற்று போனால், உப்பு நல்லது தான், ஆனால் அது உவப்பற்று போனால் எதை கொண்டு உவப்புள்ளதாக்குவீர்கள்?
அதான் உப்பின் தன்மை கொண்டவராய் இருக்க வேண்டும். நாம் ஒருவர் ஒருவருடன் அமைதியாக வாழ வேண்டும். அது அதிகமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது இல்லாமல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் இந்த உப்பின் ஒரு எடுத்துக்காட்டு. அன்பு இறைவா, இதோ எங்களுக்கு இந்த நன்னாளில் ஒரு நல்ல வசனத்தை தந்து எங்களை இந்த காலை தட்டி எழுப்பினீரே. இதோ உம் வசனங்களை கேட்க உம் மடியில் உம் பாதத்தில் அமரச் செய்தீரே. இதோ இன்று எங்கள் வாழ்வை மாற்றும். நாங்கள் எங்களுக்குள் எத்தனையோ பாவங்கள் இருந்த போதிலும் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே. அதற்காக நாங்கள் மனமருந்தி உம்மிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களுக்குள் இருக்கும் தற்பெருமையை எடுத்து போடும். எங்களுக்குள் இருக்கும் தீய சிந்தனைகளை எடுத்து போடும். எங்களுக்குள் இருக்க தேவையில்லாத நினைவுகளை, சிந்தனைகளை எடுத்து போடும். எங்களுக்கு ஒரு நல்ல உள்ளத்தை தாரும். நாங்கள் தீமையின் மக்களாக வாழாமல் நல்ல உள்ளங்களாக வாழ முயற்சி செய்ய எங்களுக்கு நல்ல வரத்தை தாரும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.